இருந்து நான் வரேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் வரும்போது கான்ஃபிடென்ட் இல்லாம தான் வந்தேன். எல்லாத்தையும் கிளாஸ் ஆல்ரெடி போயிட்டு இதே கோர்ஸ்ல நான் பார்த்தேன். ஃபினான்ஷியல் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போனேன். போயிட்டு ப்ராசஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்டார்டிங் வந்து இல்லை கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ்னால போகல இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்ததுனால சரி நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டு ஒரு 3 days போனோம். போயிட்டு கடைசியில் கோர்ஸ் எதுவுமே நடக்கல. வருவாங்க எல்லாரும் வந்து அட்டெண்டன்ஸ் கிளாஸ்க்காக வந்துட்டு மார்னிங் இருப்பாங்க, ஈவினிங் போயிட்டாங்க. சரி நாங்களும் வந்து கேட்டோம், இல்லை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் நாங்கள் போகலன்னு சொல்லி நின்றுட்டோம். நானே ஃப்ரெண்டு தான் போனோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 days இல்லை 3 days இருப்போம். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சா ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க இந்த கோர்ஸ் இருக்குன்னுட்டு. அப்பயுமே வந்து இல்லை நாங்கள் ஆல்ரெடி போய் பார்த்துட்டோம், எல்லாருமே வந்து சீட் பண்ணுறாங்க, எனக்கு வரல அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கப்புறமேட்டு சரண்யக்கா நம்பர் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட நான் கால் பண்ணி பேசினேன். பேசுனதுக்கப்புறமும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு தோணுச்சு. கண்டென்ட்லாம் கூப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமும் வந்து யோசிச்சேன். எல்லாருமே வந்து டேலி வேணாம்னு சொன்னாங்க. ஒரு சிலர் ரொம்ப கஷ்டமா இருக்கும், எனக்கு வந்து மேக்ஸே வராது அப்படின்லாம் நான் சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு புருஷோத்தன் நான் வந்து அதை பார்த்தேன். சொல்லும்போது இல்லை நாங்கள் பேசிக்கே பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்து டேலி பண்ணல அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்பயே யோசிச்சு இப்படியே யோசிச்சிருக்கேன், சரி யோசிச்சு முடிவு சொல்லுங்க அப்படின்னாரு. சரிங்க நான் பண்றேன்னு சொன்னேன். சார் அதுக்கப்புறம் இன்டர்வியூ சொன்னாரு. வந்து பேசுறதுக்கு அப்புறம் நிறைய சொன்னாரு டேலி பத்தி. அதுக்கப்புறம் இவ்வளோ இருக்கா அப்படின்றதுக்கு அப்புறம் சரி பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஸ்ட்ரிக்டா சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளோ இருக்கு சரி பண்ணலாம். ஆனா பயம் இருந்துச்சு, நம்ம முடிக்காம போயிட்டோம்னா வந்து ஃபைன் அதுக்கு எதை சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணேன். இப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது தெரியல, இப்போ நான் இது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது அப்படின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகணும்னு யாராவது சொல்லும் போது நமக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஸ்கில்லுமே இல்லை அப்படின்னு தோணும். இப்போ வந்து ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்றேன் சார். தேங்க்ஸ்.